கடந்த 17ஆம் தேதி ஆக்ட்ரஸ் பாவனாவை கடத்தி கொண்டு போய் கார்ல 2.5 மணி நேரம் அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா வெளிவந்த நியூஸை தொடர்ந்து பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரியை தொடர்ந்து பல ஆக்ட்ரஸஸும் அவங்களோட எதிர்ப்பையும் கண்டனங்களையும் இந்த விஷயத்துக்கு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த 2.5 மணி நேரம் பாவனாக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயம் இப்போ வெளியாகி இருக்கு. போலீசார் அவங்களோட பாணியிலேயே அதை தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலி ஆக்ட்ரஸ் பாவனா திருச்சூர் பக்கத்துல இருக்க பட்டுரைக்கல் அப்படிங்கிற பகுதியில நடந்த படப்பிடிப்புல கலந்துட்டு இருக்காங்க. அங்க இருந்து கொச்சி பணம்பள்ளி நகருக்கு கார்ல வரும்போது காரை அவங்களோட டிரைவர் மார்டின் ஓட்டிருக்காரு. நைட்டு ஒரு 8:30 மணிக்கு நெடுப்பாச்சேரி விமான நிலையம் போகும்போது கேட்டரிங் வேன் ஒண்ணு பாவனா போன கார் மேல மோதிருக்கு. உடனே மார்டின் காரை நிறுத்திருக்காரு. அப்போ 2 பேர் காருக்குள்ள ஏறி இருக்காங்க. பாவனாவோட வாய கையால மூடி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு பயமுறுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாவனாவோட செல்போனையும் புடுங்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் களம்பச்சேரி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒருத்தவன் மட்டும் இறங்கிருக்கான். அப்போ கருப்பு கலர் டிஷர்ட் அணிந்திருந்த ஒருத்தவன் பாவனாக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கு பிறகு பாலவரி வட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு போனதும் இன்னும் 2 பேர் காருக்குள்ள ஏறி இருக்காங்க. அந்த கார் ஒரு வீட்டுக்கு போயிருக்கு. அந்த இடத்துல கிரில் கேட்டும் போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துலதான் பல்சர் சுனில் அப்படின்னு சொல்லப்படுற சுனில் குமார் வந்திருக்காரு. அவன் முகத்தை கர்ச்சிஃபால மூடி இருக்கான். அதுக்கு பிறகு டிரைவர் உட்கார்ந்த இடத்துல அவன் உட்கார்ந்து காரை ஓட்ட தொடங்கியிருக்கான். கார் போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு பாவனா கிட்ட அவனும் தொல்லை பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் முகத்துல இருந்த கர்ச்சிஃப் கழண்டு கீழே விழுந்திருக்கு. அப்பதான் இது சுனில் அப்படிங்கிறது பாவனாக்கு தெரிய வந்திருக்கு. இந்த சுனில் யாரு, சுனிலுக்கும் பாவனாக்கும் அப்படி என்ன முன்விரோதம் அப்படிங்கறதும் வெளியாகி இருக்கு. ஆக்சுவலி சுனில் அப்படிங்கிறவரு மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே பரிச்சயமானவர். இன்ஃபேக்ட் அங்க இருக்கிற எல்லா சங்கத்திலையும் மெம்பரா இருக்கிற சுனில் மேல இண்டஸ்ட்ரியை சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு. யார் யாருக்கு டிரைவர்ஸ் தேவையோ எல்லாருமே சுனில் கிட்ட இருந்து தான் போவாங்களாம். அந்த ஒரு பழக்கத்தினாலதான் பாவனா கூடயும் நெருக்கமா இருக்காரு சுனில். அந்த நெருக்கம் பாவனாவோட வீட்டு எல்லா ரூமுக்கும் போற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனா சுனில் இவ்ளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது பாவனாவோட அம்மாக்கு பிடிக்கவே இல்ல. பாவனா வீட்ல எல்லா ரூமுக்கும் சுதந்திரமா போன சுனில் பாவனாவோட பெட்ரூம்ல ஒரு கேமராவை செட் பண்ணி வச்ச விஷயம் பாவனாக்கு எப்படியோ தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு பாவனா சுனிலை கண்டிச்சு வேலையை விட்டே நிறுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டுதான் பாவனாவை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு வேலையை செஞ்சிருக்கா சுனில். போற எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்த சுனிலை எல்லாருமே விரட்டி அடிச்சதுனாலதான் இப்படிப்பட்ட கடத்தல், பாலியல் தொல்லை கொடுக்கறது, இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டதாகவும் சொல்றாங்க. இந்த நேரத்துலதான் பாவனா ஒரு லேடி ஜட்ஜ் கிட்ட நடந்த விஷயத்த வாக்குமூலமா சொல்லிருக்காங்க. அதுல இவங்க கார்ல அத்துமீறி நுழைஞ்சவங்க முக்கியமான ஒருத்தருடைய ஆர்டர்ல தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிருக்காங்க. பக்கத்துல உள்ள பிளாட்டுக்கு கூட்டிட்டு போய் உன்னை பாலியல் பலாத்காரம் செய்யவும் தயங்க மாட்டோம் அப்படின்னு அந்த கும்பல் மிரட்டினதாகவும் பாவனா லேடி ஜட்ஜ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. But with Muthuramalingam, Karthik sir was supposed to do the film. And which was the most exciting thing for me, which is why I wanted to do the film. How was it working with Prithvi Raj? Amazing. I think he is not only really easy on the eye, he's also, I think, extremely